இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்வாறு நடத்துகிறார் என்ற மிக முக்கியமான வினாக்களுக்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு பதில் சொல்லுது. ஆண்டவர் மிகவும் அழுத்தமாக கூறும் வார்த்தைகளில் ஒன்று மன்னிப்பு. யாரையும் தண்டிக்கணும் என்பது அவருடைய குறிக்கோள் கிடையாது. தூய அகுஸ்தினார் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. பேதுரு சொல்லுவார், தன்னுடைய புத்தகத்தில் பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 3:9 இவ்வாறு வரும், கடவுள் ஏன் தெரியுமா காலம் தாழ்த்துறாரு? கடவுளுடைய வருகை ஏன் தெரியுமா தள்ளி போகுது? ஒருவரும் அழிந்து போகாத வண்ணம், ஒரு ஆன்மாவும் அழியக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. இந்த உலகிலே படைக்கப்பட்ட அனைவரையுமே ஏசப்பா என்ன பண்ணணுமா? அந்த அப்பாவுடைய பாதத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா? ஆனால் காலம் தாழ்த்துறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் எனவே கடவுள் விரும்புகிறார். அதுக்கான வாய்ப்பை என்ன பண்ண தராரு நமக்கு. ஒரு தப்பு செய்யறியா, கடவுள் உடனே தண்டிச்சது கிடையாது. தப்பு பண்ணியா உடனே அழிஞ்சுப்போம், அது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. ஆனால் சொல்றாரு இல்லையா, 70 முறை நீங்க மன்னிங்கன்னு சொல்லுவார். ஒருத்தனை பண்ண அரசுக்கு எதிராக கடன் வாங்குறான், கடனை கட்ட முடியல, 10,000 தாலந்து. இந்த மதிப்புக்கு எவ்வளோ பேர் காசு தெரியுமா? அது வரான், ஐயா நல்லா கொடுக்க முடியல, வறுமையில் கஷ்டமா இருக்கிறேன். அப்படியா, சரி போ என்று 10,000 தாலந்தையும் என்ன பண்ண அந்த அரசு என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அவன் வெளியே போறான், அவங்ககிட்ட 100 தாளந்து ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான். அந்த 100 தாளந்து கடன் வாங்கின அவனுக்கு சித்திரவதை பண்ணுறான். இவன் போயிட்டு கடவுள் பார்க்குறாரு, அந்த அரசர் பார்க்குறாரு, நான் உனக்கு 10,000 தாளந்து நான் அவனுக்கு மன்னிச்சேன்னு, அப்போ என்ன பண்ணி 100 தாளந்து வாங்குற என்ன பண்ண? அட்லீஸ்ட் அவனை கேளு, தப்பு கிடையாது, அட்லீஸ்ட் அவனை கொடும்பட்டா முட்டிருக்கணும்ல நீ. அவனை போய் இவ்வளோ சித்திரவதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி இவனை பிடிச்சி என்ன பண்ணுற? கடவுள் ஜெயிலில் போகிற தண்டிக்கிறாரு. இப்போ கடவுள் மன்னிப்பு என்பதை அவரோட உள்ள கிடக்கைன்னு சொல்லலாம். ஆண்டவர் யாரையும் அழிக்க மாட்டார். சரிங்களா? அப்படி நினச்சி வச்சுக்கணும். நினைவ மக்கள் அவர் அழிச்சிருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ யோனாவை அனுப்புறாரு, இப்போ நீ போய் சொல்லுப்போ. தான் படைத்த படைப்புகிட்டையே கடவுள் தன் படைப்புக்காக கெஞ்சுறாரு. யோனா படிச்சு பாருங்க பார்ப்போம். யோனா கோத்தில் உட்காந்துருக்காரு. அது அந்த நினிவே நகரம் மேலே நெருப்ப பொழியும். அந்த நினிவே நகரம் அழிக்கணும்னு அவர் உட்காந்துருக்கிறாரு. கடலை பண்றாரு. யோனா கிட்ட தான் படைத்த மக்களுக்காக இவர் கெஞ்சி கேட்பாரு பாருங்க. என்ன யோனா, அந்த ஆமனுக்கு செடியில் அந்த அதை அழிஞ்சதை பார்க்காம அந்த புழுவை நீ சாகடிக்க போறியே, அந்த செடியை அழிஞ்சு போறதை உன்னால பார்க்க முடியலையே, ரொம்ப கொத்தான மக்கள் நான் எப்படி அழிப்பேன் என்று தான் படைத்த ஒரு மனுஷங்கிட்ட தன்னுடைய மக்களுக்காக இவர் ஒரு பரிந்து பேசுகிறார். பாருங்க பாப்பா, அந்த யோனா படிச்சு பாருங்க, சின்ன குட்டி பசங்க தான் படிச்சு பாருங்க பாப்பா. அப்பேற்பட்ட ஆண்டவர் யாரையும் அழிக்க விரும்ப மாட்டார். கடவுளை பண்றாருங்க ஒரு 4 விஷயங்களை என்ன பண்றாரு? கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ற, உடனே தண்டிக்காத. ஒருத்தவன் உனக்கு தப்பு செய்யற வச்சுக்கோமே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த முறையை பின்பற்ற ஒரு சில விஷயங்களை பின்பற்ற சொல்லுகிறார் ஆண்டவர். என்ன பார்க்கலாம் வாங்குறாம. 1, உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க தப்பு செய்யறான், ஒரு பாவம் செய்யணும் வச்சுங்களேன், உடனே போய் சண்டை போட்டு தண்டிச்சிடாத. போயிட்டு இந்த படிமுறைகளை பின்பற்றி சொல்லிட்டு ஆண்டு சொல்ற வழியை பாருங்களேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சார்னா அவன் தனித்திருக்கும் பொழுது, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், ஊர் மட்டும் அசிங்கப்படுத்தாத, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கேவலப்படுத்தாத. அவன் தனித்திருக்கின்ற பொழுது பாருங்க பார்ப்போம், அவனுடைய
குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். சொல்லுப்படி, அப்பா நீ சரி தப்புப்பா, இருந்தாலும் செய்யாதப்பா, இது மாதிரி செய்ய நியாயமாப்பா என்று அவன்கிட்ட பேசுங்க. நல்ல புத்தி சொல்லுங்க, ஒரு சமாதானம் சொல்லுங்க. இது தப்புப்பா, இது மாதிரி செய்யாதப்பா என்று என்ன பண்ணுங்க, அவனோட தப்பை எடுத்து சுட்டி காட்டி தனியாக இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். ஊர் மூடி அசிங்கப்படுத்தக்கூடாது. முதல் படி. இதுலேயே அவன் மனம் மாற்றான்னா, அவன் பல செஞ்சு தப்பு தான்ப்பா, மன்னிச்சிருப்பா, நான் இனிமேல் வந்து மனம் மாற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுலேயும் மனம் மாறல, நல்லா புத்திமதி சொல்கிறேன், அவன் கேட்கல. 2வது படி பாருங்க பார்ப்போம். 2 அல்லது 3 சாட்சிகளை என்ன பண்ணு, சாட்சிகளை வாக்குமூலத்தால் அனைத்து உறுதி செய்யப்படும். என்ன பண்ணு, 2-3 பேரை கூட கூட்டிகிட்டு போ. 2 பேரை என்ன பண்ணு, கூட கூட்டின்னு போய் என்ன பண்ணு, அவனுக்கு புத்திமதி சொல்லு. ஃபஸ்ட் என்ன பண்ணு, புத்திமதி சொல்லு. அவன் நல்லபடியாக கேட்டான்னா என்ன பண்ண, ஒரு 2-3 சேப்பா அவன் திருந்துட்டான்பா, நல்லது சொல்லிட்டு அவன் பிரச்சனையை முடிச்சிக்கும். இன்னமும் கேட்கலையா, இன்னும் இப்போ என்ன பண்ணு, 2-3 பேரை கூட கூப்பிட்டு போய், எப்போ அவங்க புத்திமதி சொல்லிட்டோம், ஏன்பா அந்த மாதிரி பண்ணுற நீ, ஏன் அந்த மாதிரி ஏன் பிரச்சனை வளர்க்குற நீ, அவன் சமாதானம் பண்ணி சமாதானம் போயேன் என்று 2-3 பேரை கூட்டின்னு போய் என்ன பண்ணு, புத்திமதி சொல்லு அவனுக்கு. 2வது படி. அதற்கும் ஒத்து வரல. அடுத்தபடி பாருங்க பார்ப்போம். திருச்சபையிடம் கூறுங்கள். உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, திரு அவை இருக்குல்ல, மூப்பர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு பங்கு இருக்குது இல்லை, பங்கு சாமியார் இருக்கிறதில்ல, பெரியவங்க நல்ல ஒரு குழு இருக்குது இல்லை, அந்த நல்ல ஒரு குழுவிடம் உங்களுடைய பிரச்சனை போய் சொல்லு. எப்பா இந்த மாதிரிப்பா. அவங்க என்ன பண்ணட்டும், முதல்ல நீ ஒரு ஆளாக போய் சொன்ன கேட்கல, 2-3 பேரை கூட்டின்னு போய் சொன்ன கேட்கல, இப்போ சபைக்கிட்ட போய் சொல்லு, அவங்க சொல்லட்டும். அதுக்கு அவன் செவி சாய்ப்பா, போய் சொல்லுப்போம். கடவுள் வாய்ப்பை தராரு பாருங்க. 3வது படி, திருச்சபையோட போய் சொல்லு போயிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இது 3வது படி. அடுத்தது, திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிட்டால் அவன் என்ன பண்ணு, ஒதுக்கி வச்சிரு. அப்பயும் சண்டை புடி தண்டிச்சிரு, அவனை அழிச்சிருன்னு அவனை சொல்லுவான். ஒதுக்கி வச்சு போ. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. ஒதுக்கி வச்சிருக்கு. எப்பா நீ வழி பார்த்துக்குப்பா, எவன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த பாருங்க பார்ப்போம். அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். அவனை ஒதுக்கி வச்சிரு. ஏங்க வரி தண்டுற மாதிரி இந்த வார்த்தைக்கு வந்து தெரியுங்களா, அதுக்கு ஒரு சின்ன குட்டி அதுக்கு பெரிய வரலாறு உண்டு. அது எப்படி ஷார்ட்டாக சொல்கிற பாருங்களேன். வரி வாங்குறவங்க ரோமை அரசுக்கு சார்பாக தான் செயல்படுவாங்க. அவன் 10 ரூபா திருடி சாப்பிடுவான். அதனால யூதர் என்ன பண்ணுவாங்க, அந்த வரி வாங்குற நபர்களே ஒரு பாவியாகவே ஒதுக்கி வச்சு வாழுவாங்க. பரிசேஷன் சொல்றாங்க, இவர் பாவிகளோடும் வரி தண்டரோடும் போய் சாப்பிட்றாருன்னு சொல்லி ஏசப்பட்ட ஒரு குறைப்பட்டுக்குவாங்க. ஏன்னா வரி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்களே கொஞ்சம் மக்கள்கிட்ட சுரண்டி சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாகவே யூத மக்கள் கருதுறாங்க. அப்போது என்ன பண்ண, அந்த ஒதுக்கப்பட்ட நபரை அவனை வச்சிரு என்று இப்போ 4 வழி என்ன பண்ணுறாங்க ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. 1, தனியாக இருக்கும்போது நீ போய் பேசு, 2-3 பேரை கூட்டின்னு போய் பேசு, குழுவோட திருச்சபைக்கிட்ட போய் சொல்லு, அவங்க புத்திமதி சொல்லட்டும். 4வது என்ன பண்ணு, ஒதுக்கி வை. அப்போது ஏன் தன்னை 4 வாய்ப்புகளை ஏன் ஆண்டு கொடுக்குறாருன்னா, அவன் மனசு மாறட்டுமே. அவன் கடவுள் என்ன பண்ணுறாரு, யாரையும் அழித்து விட கடவுள் எண்ணுவர் கிடையாது. அப்படியே மனசு மாறி வரட்டுமே. நல் உறவு ஏற்படுத்தி கொண்டு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொன்னவர் ஆண்டவர். ஏதாவது பிரச்சனையா போய் பேசி சமாதானத்தை விரும்புகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அடாவடி பண்ணு நம்முடைய ஆண்டவர்கிட்ட அந்த எண்ணம் கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அர்த்த சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு விஷயத்தை சாணக்கியர் சொல்லுவார். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி கைகாலணும்னு சொல்லுவார். சாம தான பேத தண்டம்னு சொல்லுவார். ஒரு பிரச்சனை வருது, ஃபர்ஸ்ட் பண்ணுமா, சமாதானம் பண்ணு, போயிட்டு சாதாரணமாக போய் பேச போயிட்டு ஃபர்ஸ்ட் படிநிலை. அதுக்கடுத்தது தானம் என்றால் வருது, ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் தானம் பண்ணியாவது அந்த உறவை நீ சேர்த்து வச்சுக்கோ. ஏப்பா பிரச்சனை பண்ணாதுப்பா, இந்தாப்பா வச்சு 10 ரூபா வச்சுக்கப்பா, ஏன் வா ஓ என்று ஏதாவது கொடுத்தாவது என்ன பண்ணு, தானம் கொடுத்தாவது அந்த உறவை நீ சேர்த்து வச்சுக்கோ. அவனுக்கு வெட்டி விட்றா, அவனை அழிச்சு விட்றாங்க.
ஃபஸ்ட்டு சமாதானம் பேசு, தானம் கொடுத்தா அவனை வந்து சமாதானப்பட்டு வச்சுக்கோ. 3வது பேதம் என்றால் ஒதுக்குதல், விலக்கி வைத்தல். உடனே அவனை பிடிச்சி சண்டை பிடிச்சி அவனை அழிச்சிடாது. என்ன பண்ணு, ஒதுக்கி வை, விலக்கி வை. பேதம் அதற்கும் அவன் படியவில்லை, இன்னமும் அவன் வாண்ட பிடிச்சி தான் நிற்கிறான்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணு, வன்முறையை கையாள். தண்டம்னு தடின்னு சொல்லுவாங்க, வன்முறையை கையாள்னு சொல்லுவாங்க. போருக்கு சண்டைக்கு போனதுக்கப்புறம் 4வது தான் அது இந்த வழி சொல்லுவாங்க. ஆக தமிழ் நூல்களும் இதுதான் சொல்லுது, ஆண்டவரும் இதான் சொல்கிறாரு. உடனே சண்டை போட்டு அழிச்சு, அது ஆண்டோடைய விருப்பம் கிடையாது. இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும். நாம் இணைச்சற்று நூல் 34 வாசிக்கிறோம். மோசேவினுடைய இறுதி அந்த வாழ்க்கை அந்த கதை வாசிக்கிறோம், அவர் மரணத்தை வாசிக்கிறோம். ஏன் மோசேவுக்கு கடவுள் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார், தண்டனை கொடுத்தாரு? செஞ்சு பார்க்கணும். நம்ம என்னாகமும் 13 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். நம்ம இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்குவார்கள். எங்கே? அதாவது எகிப்திலேருந்து வந்து கடைசி எல்லை, அந்த கானான் நாட்டு எல்லையெல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய அனுமதியோடு என்ன பண்ணுவார் மோசே, உளவாளிகளை ஒரு 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 இனத்திற்கு ஒரு நபர் உளவாளிகள் வச்சு உளவாளிகளை உள்ள அனுப்புவார். அந்த கானான் நாடு எப்படி இருக்குது, என்ன வலிமையாக இருக்குது, எப்படி என்ன உணவு செய்ய அனுப்புவார். அப்போது மக்கள் உணவு பார்க்க போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவே சொல்லுவாங்க, அங்கே போக முடியாது இல்லையா. அது என்ன பண்ணுது, அவ்வளோ ஒரு கொடிய நாடாக இருக்குது அந்த நாடு, நம்மளாம் அதை ஜெயிக்கவே முடியாது, அது அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்குதா, நம்மளாம் நம்மளுடைய இதெல்லாம் பழிக்காதாங்க என்று மைனஸாகவே சொல்லுவார்கள் உளவாளிகள். யோசுவாவும் காலேபுங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க, மோசே அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது, அது சும்மா வேஸ்ட் நாடு, இது நம்முடைய ஆண்ட முன்பாக அவங்களாம் ஒரு தூசு மாதிரி, உடனே கிளம்புங்க, இப்போ கிளம்பலாம் பண்ண போய் நாட்டை பிடிச்சிக்கலாம், நம்ம பிடிச்சிக்கலாம், நாட்டு போயிட்டு என்ன பெரிய அவன் காண நாடு ஒன்றும் கிடையாது என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து பாசிட்டிவாக பேசுவாங்க. இது என்ன பண்ணும், அதாவது காணாட்டு எல்லையில் வந்து நிற்பாங்க. இப்பயும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை கரிச்சு கொண்டு எப்படி தெரியுமா, நாங்கள் எகிப்தில் என்ன நம்ம செத்து போயிருக்கலாம், இந்த எல்லைக்கு வந்து இப்போ நம்ம சாவ போகிறோமே என்று மக்கள் ஆண்டவரை மோசேவை தூற்றுகின்ற ஒரு வழியில் பின்பற்றுவாங்க. மோசேவும் அதை ஆமோதித்து தான் பேசுவார். அப்படியா, ஐயோ நம்ம அழிஞ்சிட போகிறோமோ என்ற அந்த ஒரு பயத்தில் இருப்பார். இப்போ ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும். 40 ஆண்டு அளவும் உங்களை நான் காபந்து பண்ணி கூட்டின்னு வந்து அடுத்த ஸ்டெப்பு காலநாட்டுக்குள்ளே போக போகிறேன், நீ இந்த அளவு கூட நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன், எப்பேற்பட்ட ராஜ்யத்தில் உனக்கு நான் அடிபணியை வச்சு இங்கே கூட நிறுத்திருக்கிறேன், இதுக்குள்ளே உன்னை போய் சேர்க்க முடியாது, சொல்லுங்க பார்ப்போ. இப்போ மோசே அந்த அளவுக்கு இன்னுமே நீ நம்பாமல் இருக்கிறதில்ல நீ என்று சொல்லி தண்டனை கொடுப்பார். இந்த நாட்டை பார்த்துக்கோ, நீ இதுக்குள்ளே நுழைய மாட்டேன் என்று அந்த தண்டனை கொடுப்பார். கடவுள் மோசே நிறைய திருத்த முயற்சி செய்வார், இறுதியாக தான் என்ன பண்ணுவார், பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். அப்பயும் அழிச்சிட மாட்டார் பனிஷ்மெண்ட்டு, நீ அந்த நாட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன், ஆனால் பார்த்துக்கோன்னு சொல்லுவார். அதெல்லாம் கடவுளை பாருங்கள், தப்பு செய்தாலும் கடவுள் நான் அழிக்கின்ற ஆண்டவர் கிடையாது, கடவுள் அழிவில் இன்பம் காண்பவர் கிடையாது. சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு யாராவது தப்பு தானே பண்ணுறாங்களா, உடனே அழிஞ்சு இப்போ மனசு நம்ம ஐயோ அவன் அழிஞ்சு போகணும், அவன் முழிஞ்சு அவன் இதில் வைக்க அவன் புலம்புவோம். நம்ம வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் அவனை ஒதுக்குவேன்னு தான் சொல்கிறாரே வழிய அவனை அழிச்சிருன்னு கடவுள் சொல்லலை. அந்த எண்ணத்தை கைவிடுவோம். நமக்கு ஏதாவது பாவம் செய்கிறான், ஒரு தப்பு தடா பண்ண வச்சுங்களேன், அவனை அழிஞ்சு போகணும்னு நினைக்க வேண்டாம். சொல்லிப்பார், 2-3 பேரை கூட்டு போய் சொல்லிப்பார், திருச்சபைக்கிட்ட சொல்லிப்பார், அப்படியே வரலையா அவனை ஒதுக்கி வச்சிரு, அவன் அழிவரனே இன்பம் காணாது. இது ஆண்டோடைய வார்த்தை. சகோதரர்களே, நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன குற்றம் செஞ்சால் அவனுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம், மனமார் வாய்ப்புகளை கொடுப்போம். மனம் மாறினால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி. மனம் மாறணும் வச்சுங்களேன், அதுக்குடைய விளைவை ஆண்டவர் கொடுப்பார்.